நம்ம வீட்டோட வெளி வாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் கிருஷ்ணர் படமோ அல்லது சிலையோ விக்கிரகமோ நீங்க எது வச்சிருக்கீங்களோ அந்த இடம் வரைக்கும் நம்ம கிருஷ்ணர் பாதத்தை வரையணும். குழந்தை நடந்து வந்தது போன்று பாதச்சுவட்டினை மாவால் பதிய செய்ய வேண்டும். கிருஷ்ணர் சிலைக்கு அல்லது கிருஷ்ணர் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு. கிருஷ்ணருக்கு பிடித்த பட்சணங்கள் செய்து படைக்க வேண்டும். அதாவது நுனி வாழை இலை எடுத்து அதுல நம்ம அவருக்கு பிடிச்ச பட்சணங்கள், அதாவது முறுக்கு, சீடை, லட்டு எது செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு படைக்கலாம். அப்படி முடியலை, எங்களால் இவ்வளோ பலகாரம் செய்ய முடியாது அப்படின்னா எளிமையா குசேலர் அளித்த அவர்லேயே கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார். அதே மாதிரி எளிமையான பலகாரங்களையும் கிருஷ்ணருக்கு நம்ம கொடுக்கலாம். அதுவும் முடியலை அப்படின்னா ஒரு சின்ன மிகவும் பிடித்த கிருஷ்ணருக்கு பிடித்தது பார்த்தீங்க அப்படின்னா பால், தயிர், வெண்ணெய், நெய் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால